வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணியிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம இந்த சேமியா இந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் சேமியா வேணால் வாங்கிக்கலாம். ராகி சேமியா இது போல் நல்லா பொடிச்சு விட்டு தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். அது லேசாக கலர் மாறும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இட்லி துணி போட்டு இட்லி தட்டை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் இந்த சேமியாவை நல்லா அலசிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இந்த தட்டத்தில் பரப்பி விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா ரொம்ப கெட்டியாக கட்டி தட்டிடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. நீங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா தெரியணும். கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஊறின மாதிரியும் இருக்கும். அந்த பதத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எனக்கு 2 தட்டில் பரப்புற அளவுக்கு வரும். இப்போ அந்த பக்கம் நம்ம இட்லி பானையை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம், ஆவி பிடிக்கிறதுக்காக. இதுபோல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த தட்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆவியில் வேகணும். மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இங்கே சேமியா ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்குள்ளார நம்ம இங்கே தாளித்து விட்டுடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம். தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வரணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தாளிக்காமல் வெறும் ராகி சேமியா, தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை, தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, நல்லா வெந்தாலே போதும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டிஃபன் ஐட்டம். சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், சேமியா ரெடி ஆயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக. இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சேமியாவை அப்படியே துணியோடு எடுத்து இதில் அப்படியே கவுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த துணியில் இருந்த தண்ணி இருந்தங்காட்டி அந்த அடியில் அப்படியே ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். சில பேருக்கு இது ரொம்ப குழஞ்சிடும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடும்ன்ற கம்ப்ளைண்ட் இருக்கும். இது போல் நல்லா நீட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வரமிளகா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம சேர்த்ததுக்கு அதுக்கும் நல்லா உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதாங்க, ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே மல்லித்தலை சேர்த்துட்டு பரிமாறலாம். சூடாக ஃபேமிலிக்கு காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.